நாடக உலகிலும் திரைப்படத் துறையிலும் முத்திரை பதித்த ஒரு மிக சிறந்த இந்திய நடிகரான ஆர்.எஸ். மனோகர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். ஆர்.எஸ். மனோகர் அவர்கள் 1925ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி நாமக்கல்லில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் லட்சுமி நரசிம்மன். திரையில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் புகழ்பெற்ற இவர் மேடை நாடகங்களில் பிரம்மாண்ட புரட்சியை ஏற்படுத்தியவர். இவரை தமிழ் மக்கள் அன்போடு நாடக காவலர் என்று அழைக்கிறார்கள். 2006ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி தனது 80வது வயதில் சென்னையில் காலமானார். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் BA சமஸ்கிருதம் பயின்றார். படிப்பை முடித்த பின் ஆரம்பத்தில் அஞ்சல் துறையில் வேலை செய்தார். காணல் நீர் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக தன் நடிப்பு பயணத்தை தொடங்கினார். கதாநாயகன், வில்லன், நகைச்சுவை என பலதரப்பட்ட பாத்திரங்களில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஆர்.எஸ். மனோகர் அவர்கள். இவர் நடித்த முக்கிய படங்கள் என்னவென்றால் MGR, சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த் போன்ற முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளார். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த பல படங்களில் இவரே நிரந்தர வில்லனாக வலம் வந்தார். கைதி கண்ணாயிரம், 1000ல் ஒருவன், அடிமை பெண், உலகம் சுற்றும் வாலிபன், பில்லா ஆகியவை இவரது முக்கிய படங்களாகும். ஆர்.எஸ். மனோகர் திரைப்படங்களை விட நாடக உலகிற்கு ஆற்றிய தொண்டே மிக அதிகம். நேஷனல் தியேட்டர்ஸ் என்ற நாடக குழுவை தொடங்கி அதன் மூலம் சுமார் 7950க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களை நடத்தினார். தமிழ் நாடக உலகம் சமூக கதைகளை நோக்கி சென்ற போது இவர் புராண மற்றும் வரலாற்று நாடகங்களை கையில் எடுத்தார். ராவணன், சூரபத்மன், கம்சன் போன்ற வில்லன் பாத்திரங்களை மையமாக வைத்து பிரம்மாண்ட நாடகங்களை நடத்தினார். அந்த காலத்திலேயே மேடையில் மின்னல், இடி, மாயாஜால காட்சிகள் போன்ற நவீன தொழில்நுட்பங்களையும் பிரம்மாண்ட செட்டுகளையும் பயன்படுத்தி நாடகத்துறையில் புரட்சியை ஏற்படுத்தினார் ஆர்.எஸ். மனோகர் அவர்கள். இவர் நடித்த இலங்கேஸ்வரன், சாணக்கிய சபதம், சூரபத்மன், சிசுபாலன், இந்திரசித், நரகாசுரன் ஆகியவை இவருக்கு புகழை வாங்கி தந்த நாடகங்களாகும். கலை உலகிற்கு பெரும் தொண்டாற்றிய ஆர்.எஸ். மனோகர் தனது 80வது வயதில் சென்னையில் காலமானார். தமிழ் நாடக வரலாற்றில் அவரது பெயர் என்றும் அழியாத ஒன்றாக நிலைத்திருக்கிறது. நடிகர் ஆர்.எஸ். மனோகர் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் இலக்கிய உலகில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு சமகால பெண் எழுத்தாளர், நாவலாசிரியர், ஓவியர் மற்றும் சமூக ஆர்வலரான அனுராதா ரமணன் அவர்கள் பற்றின சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியின் மூலமாக நினைவு கூறுவதில் மிக்க பெருமை அடைகின்றோம். 30 ஆண்டுகளுக்கும் மேலான தனது எழுத்து பயணத்தில் குடும்ப உறவுகள் மற்றும் சமூக பிரச்சினைகளை மையமாக கொண்டு 800க்கும் மேற்பட்ட நாவல்களையும் 1200க்கும் அதிகமான சிறுகதைகளையும் எழுதியுள்ளார் அனுராதா ரமணன் அவர்கள். அனுராதா ரமணன் அவர்கள் 1947ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் பிறந்துள்ளார். 2010ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி தன்னுடைய 62வது வயதில் சென்னையில் காலமானார். இவரது தாத்தா ஆர். பாலசுப்ரமணியம் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகராவார். எழுத்து துறைக்குள் நுழையும் முன்பாக ஒரு திறமையான ஓவிய கலைஞராக தன் வாழ்க்கையை தொடங்கினார். 1977ஆம் ஆண்டு முதல் தீவிரமாக எழுத தொடங்கினார் அனுராதா ரமணன். அனுராதா, அனு, வசந்திராஜன் போன்ற புனை பெயர்களில் எழுதியுள்ளார். நடுத்தர குடும்பங்களின் வாழ்வியல், பெண்களின் மன போராட்டங்கள், குடும்ப நல ஆலோசனைகள் மற்றும் சமகால சமூக சிக்கல்களை தனது கதைகளில் எளிய நடையில் விவரித்தார். இவருடைய முக்கிய நாவல்கள் என்று பார்த்தால் முள்ளோடு ஒரு ரோஜா, சொந்தமென நீ இருந்தால், மௌன கனவு, கூட்டு குடித்தனம் மற்றும் ஆகாய தொட்டில் போன்றவை வாசகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றவை. பாசமலர் இதழின் ஆசிரியராக பணியாற்றியதுடன் தினமலர், வாரமலர் இதழில் அணுவுடன் அந்தரங்கம் என்ற வாசகர்களின் குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வு வழங்கும் புகழ்பெற்ற கட்டுரை தொடரையும் நீண்ட காலம் எழுதினார். இவரது பல கதைகள் திரைப்படங்களாகவும் சின்னத்திரை தொடர்களாகவும் வடிவம் பெற்றுள்ளது. ஆனந்த விகடன் பொன்விழா சிறுகதை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இவரது சிறை என்ற சிறுகதை பின்னர் தமிழில் சிறை என்ற பெயரிலும் தெலுங்கில் 5 நந்தி விருதுகளை பெற்ற
ஒகபாரிய ஹத என்ற பெயரிலும் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான ஒரு வீடு இருவாசல் திரைப்படம் மற்ற சமூக பிரச்சனைகளுக்கான சிறந்த படத்திற்கான தேசிய திரைப்பட விருதை பெற்றுள்ளது. இவரது கதைகள் தூர்தர்ஷன் மற்றும் பிற தனியார் தொலைக்காட்சிகளில் தொடர்களாக ஒளிபரப்பப்பட்டு பெரும் வெற்றி பெற்றன. அனுராதா ரமணன் அவர்கள் ஏராளமான விருதுகளை வாங்கியுள்ளார். ஆனந்த விகடன் இதழின் சிறந்த சிறுகதைக்கான தங்கப்பதக்கம் விருதை வாங்கியுள்ளார். அன்றைய தமிழக முதல்வர் எம்ஜிஆரிடம் இருந்து தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். தெலுங்கு திரைப்பட பங்களிப்பிற்காக ஆந்திர அரசின் புகழ்பெற்ற நந்தி விருதை பெற்றுள்ளார். தமிழ் இலக்கிய உலகில் மிகவும் புகழ்பெற்ற சமகால பெண் எழுத்தாளரான அனுராதா ரமணன் அவர்களை பற்றி தெரிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.